கூட ஆம்படியாம இருக்குதா? ஆமாப்பா, நான் ரஞ்சிதா மேடம், நித்யானந்தா. ஒரு மாதிரியா பண்ண குடும்ப கட்டுப்பாடு பண்ணிடுவேன். சின்ன குழந்தைல உன்னை எப்படிலாம் வளர்த்தது? ராவா கொடுக்காதரா பாரு. ஒண்ணு சொல்லுடா சொல்லுடா சொல்லுடா. இறங்க முடியாது. வாழ்க 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 என்ற சிறப்போடு 100 ஆண்டு காலம் ஒரே தங்கை முப்பத்த மங்கை நீ போன தட பார்த்து ஆசை என்ன வெள்ளத்துக்கு ஆசை என்ன வெள்ளத்துக்கு எதிர்பார்க்கறது கிடையாது. ஆகவே உனக்கு திருமணம் செய்யலாம் பத்தி யோசனைப்பட்டு கொண்டிருக்கிறேன். என்ன சொல்றீங்க? அண்ணா, என்னை யாருன்னா திருமணம் செய்து கொள்ளுவாங்க? நீங்க பாருங்க, அதுலதான் எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு சந்தேகம். யாருக்காக பண்றீங்க? எனக்காக தானே. ஆனா எனக்கு திருமணம் செய்து கொண்டு போனா இந்த ஊருக்கு என்ன பேசுவாங்க? அவ போற பத்தியா கொலகார தங்கச்சி பேச மாட்டாங்களா? நான் சொல்றேன்னா, இனி முதல் கொண்டு அந்த திருட்டு தொழிலையும் கொள்ளடிக்கத்தையும் கொலை சேர்த்து எங்களோடு விட்டுறேனா? முடியுமா விட முடியும்? சோத்த வந்தா கூட மறப்போமா? நாங்க இந்த கோயில விட முடியாது. ஆமாமா, உள்ள வர எரிச்சம்பழம் தேங்காய் எல்லாத்தையும் வாரி போட்டு பழக்கமா பாருங்க, கண்டிப்பான திருமணம் உனக்காக நான் ஏற்பாடு செய்திருக்கிறேன். யாராவது நடந்தது எப்படி போட்டேன் நீங்க
உள்ள பாக்குறேன் நான். ஏய், ராஜி முண்டி போனாலும் அப்படியே. ஐயோ, ஐயோ, ரொம்ப வலிக்குது. என்னம்மா அப்படி ஒட்டுமே ஐயோ, ஹாஸ்பிடல் ஜிஹெச்க்கு சேஞ்ச் பண்ணி போய் அவனுக்கெல்லாம் வீட்டுல வரவே மாட்டேன் தெரிஞ்சு உங்களுக்கு. ரொம்ப வலிக்குது. ஆமா நீ எச்சா உள்ள தேங்க முடியும் எடுத்து கலாச்சி என்ன தெரிஞ்சு கண்டிப்பா ஹாஸ்பிடல் போய் இருந்தாலும் அண்ணன் உனக்காக ஆமா மலர் மலர் சோலை இதோ பாத்தியா இதெல்லாம் என்ன மலர் இவனுக்கு தெரியாதா பெருமா சாவு மூச்சி இதோ சூத்த காட்டி மலர் இதோ பெருமா என்னது டோங்கு எவ்வளவு அழகா இருக்கு பார்த்தாய். அது இருக்குது பாரு அதெல்லாம் என்ன மலர் என்ன மலரு அதெல்லாம் அவனை மீறி ஐயோ எப்படி தப்பு தப்பா சொல்ற தவளை மாதிரி வயிற்று மெரிச்சு கிடக்குற பத்தி அவனை பார்த்த சிரிப்பு தானே வருது நான் நட்டு இருந்தாலும் இப்ப குந்தளூர் நாடு என் தங்கைக்கு என்ற அழகான மாப்பிள்ளையை பார்க்க வேண்டும். இந்த நாட்டில் என் தங்கைக்கு என்ற அழகான மாப்பிள்ளையை பார்த்துவிட்டு பிறகு என் நாடு செல்லலாம். உலகம் சிறியது, உண்மை பெரியது, தர்மம் மழியாது, உத்தமர் காந்தி அண்ணா பெரியாரு. உயிர் தியாகம் செய்தவரா
உலகம் பெரியது உண்மை பெரியது பெரியாரி உத்தமராஜே அண்ணா பெரியாரி எனக்கு தண்ணீர் தாகம் அதிகமாக இருக்கிறது. ஐயோ பனி தூம்பு பதுப்புள்ளே ஆனந்தம் அரண்மனைக்கு புறப்படணும். கண்ணு கூசுது. இது ஓகே. ஐயாவா என்னங்க நீங்கள் தான் என்னை காப்பாற்றுங்க. என்னங்க பண்றீங்க? உங்க உயிரை காப்பாத்த நான் தான். என்னங்க பண்றீங்க? பொண்ணு பார்த்துட்டே கிடையாதா? ஒரு பெண்ணை பார்த்து தாயாகவும் தந்தையாகவும் தம்பத்தியாகவும் நினைக்க வேண்டும். அப்படி இருக்க பார்த்து ஒண்ணு கட்டி பிடிக்கிறீங்க. என்னங்க இதெல்லாம்? ஆமா தாயா தமக்கு நினைச்சா அப்ப எனக்கு யாரு? உனக்கு ஒரு பொண்ணு பிறந்திருப்பா. என்னங்க நீங்க இல்லை என்றால் இரண்டு நான் இருந்திருப்பேன். நீங்கள் தான் என் உயிரை காப்பாற்றுகிறது. அது உண்மைதாங்க. என்ன அழகு இப்படி அழகு நான் பார்த்ததே கிடையாது. என்ன பண்ணலாம்? வாழ்ந்தால் ஐயோ இல்லை என்றால் இந்த மண்ணோடு நான் மாண்டு இறந்து விடுவேன். எனக்கு ஆண்களை பார்த்தா சுத்தமே பிடிக்கும். பாவி இருந்தாலும் திட்டுவாரு. பார்க்க அழகா இருக்கிறதா நீங்க யாரும் தெரியலையே. நான் ஒரு ராஜ்ய இளவரசர். அப்படியா? நானும் ஒரு நாள் தாங்க. அப்படி அவங்க பேர் என்ன? என்னோட பேர் தான் அலங்காரி சொல்லுவாங்க. அலங்காரி என் பேர் தான் நல்ல உங்களை காதலிக்கிறேன். என் மீது ஆசை வந்து விட்டதா? அலங்காரி கடலை விட்டு பிரிந்தாலும் பிரியலாம், மலரை விட்டு மனம் பிரிந்தாலும் பிரியலாம், உடலை விட்டு உயிரை பிரிந்தாலும் உன்னை விட்டு ஒருபோதும் நான் பிரியவே மாட்டேன். அலங்காரி அது ஆடி மாதம்
சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லை. இருந்தாலும் இந்த வனத்தை அழகாக சுற்றி பார்த்து விட்டோம். அடுத்த வனம் சுற்றி பார்க்கலாம். எப்படியா முண்டை வேலையில இறங்கிக்கிறாரு? அண்ணனுக்கு தெரிஞ்ச சூட்ட கீச்சிருவாங்க. சட்டி சுட்டதாடா, கை விட்டதாடா, புத்தி கெட்டதடா, நெஞ்சு சுட்டதடா, புத்தி கெட்டதடா, நெஞ்சு சுட்டதடா. இதுவரை இந்த அண்ணனை பார்க்க வரவில்லையே. உன் தங்கச்சி என் தங்கையை பார்க்க இருக்க முடியாதா? எவ்வளவு பாசத்தோடு வளர்த்தீங்க மொத்தம். என் தங்கையாச்சே. ஐயா, பாலூட்டி வளர்த்து நான் வளர்த்த பச்சை கிளி நாளை வரும் கச்சேரிக்கு சொல்லம்மா. நீ வளர்த்த பச்சை கிளி. யாரு? உன் தங்கச்சி அலங்காரி. நீ வளர்த்த பச்சை கிளி லோடு ஏத்துற. தங்கையை பார்த்தாயா? என் தங்கையை பார்க்க வரல. மலர் வள தோலை தான் செஞ்சிருப்பாங்க. சொல்லட்டுமா? ஆ. என்னங்க அந்த கூவிர மாமா மாமா மயங்கிடலா. மாமா மயங்கிடலாமா. ஏய், ஏதோ பாடல் ஓசை கேட்கிறதே. பாடல் ஓசை கேட்கிறதே. அந்த பாடல் அதில் குரல் போட்டிருக்கிறது. யாரா அவன்? யாருன்னா ஐயப்பன் கோயில்ல லெவலியா போட்டிருப்பாங்க. கேட்கல? என்ன பாட்டுடா? கேட்கல? சாமியே சரவண ஏய், பாடல் சட்டி போயிட்டவர்களே. ஏ மனது ஒரு ராகத்திலே பாடி பாடி உன்னை மயக்குதி மாமா.
யாரு இந்த கிழமை? தாத்தா. ஐயோ ஐயோ மாமச்சி ஆளே கண்ணுக்கு தெரியுங்க. இவனை தான் அடிச்சேன். நீங்க தேய்க்கிற போட்டு. இரண்டும் ஒன்றோடு ஒன்று நல்லவங்க கூட போட்டா உனக்கு நல்ல லைன் லைன் இருக்குங்க. கொடிடா எனக்கு மச்சான் அவர் அண்ணன் மச்சான் இல்ல வாயில வச்சான் ரெண்டு பேர் சேர்த்தடி. மச்சான் வாட நம்ம கூட அண்ணி அண்ணி எனக்கு என்ன இந்த கம்பெனில ஒருத்தவங்க கூட ஆம்படியாம இருக்கியா நான் கேளானு ஆமாப்பா நான் ரஞ்சிதா மேடம் நித்யானந்தா பேசுங்க மச்சான் பேசுங்க ஒரு மாதிரியா இருக்குதுடா மறுநாள் பண்ண ஒண்ணு குடும்ப கட்டுப்பாடு பண்ணிடுவேன் சேர்த்து வைக்கணும் சின்ன குழந்தைல உன்னை எப்படிலாம் வளர்த்தது ராவா கொடுக்காதரா பாடு ஒண்ணு சொல்லுடா 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 சேர்த்து பாடி எடுத்து போய் பாய் தலைக்காய் எடுத்து போட்டு சொல்லுடா சொல்லுடா ஐயா இருங்க குழந்தை அழகா இருக்குது ஒரே மூத்த வர அவன் யாரு என்ன நீர் அங்கே இடம் இல்லை வடமதுரை நாடு எனது நாடு. தமிழ் ராமலிங்கம்
அடியில பிடிச்சி குளிச்சு துணியை குடிக்க எப்பவுமே சிரிச்சுக்கினே இருக்கிறாங்க ஐயோ எடுத்துடு ஐயா வடமதுரை ராமலிங்க பாண்டியர் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் இன்பத்திலும் துன்பத்திலும் வழங்கியதை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். கண்டிப்பாக என் தங்கை உன் தந்தை இடத்திலே விருப்பம் கட்ட பிறகுதான் பையன் என்ன தோச்சிட்டு தெரியும் என் தந்தையை கொண்டு வந்த ராமலிங்க பாண்டிய மதுரை அவனை தான் தேடுகிறான். அவன் கண்ணேதே கிடைத்தார் பகையாளி குடும்பத்தை ஒரு பள்ளத்தை எடுத்தா ஒரு விளக்கு அணைத்தா ஒருத்தன் வச்ச தாலி அறுத்தா தாலி அறுத்த பாடு ராமாயணத்தில மகாபாரதத்தில் சகுனி இனிமேலும் இந்த கதைக்கு நீதான் நம்ம 2 பேருமே கதை